உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்கும்போது வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோடத்தில் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அப்போ அந்த 6ஆம் இடம் என்பது சில தடைகளை சொல்லக்கூடிய இடமா இருக்குது. ஸோ அப்போ என்னன்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் ஒரு தடையை தாண்டி தான் வெற்றின்னு சொல்ல முடியும். கூட வந்து செவ்வாயோடு இருக்கிறதுனால தேவையற்ற ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள். குறிப்பாக என்னன்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயம், காசு பரிமாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் இதை தேவையற்ற வம்பு வழக்கெல்லாம் வரும். அதனால் என்னன்னாக்கா அந்த குடுக்கல் வாங்கலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாக வச்சுக்கணும், இல்லை சரியாக வச்சுக்கணும். ஸோ இல்லைன்னா வச்சுக்கணும். அதனால் நிறைய பேர் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் கட்டுறது, இல்லை பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட் இதெல்லாம் வந்து சரியான நேரத்துக்கு கட்ட முடியாதனால அப்போ பேங்க்காரன் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரியான சில சிக்கல்களும், இல்லை பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அதனால் பொருளாதாரம், தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே இந்த மாதம் உங்களுக்கு நிறைய அற்புத பலன்களை கொடுக்கும். ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசிக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரசியல் ஈடுபாடுகள் அதிகமாகும். ஏன்னா நண்பர்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா அரசியல் இருப்பார், பாப்பா இப்போ ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் வரப்போகுது இல்லையா, எலெக்ஷன் கேன்வாஸ் போகலாம், இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அரசியலே கூட நிறைய பேர் இந்த காலத்தில் தொழிலாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கும். மேலும் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு ஏதாவது தனம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் எதிர்பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஷிப் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேருக்கு முன்னாடி பணம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அந்த தன வர கிடைத்து உங்களோட தொழிலை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கு. சூழ்நிலைகளால் சில விரயங்கள் என்பது இருக்கு, தவிர்க்க முடியாத விரயங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் இருப்பார், திடீர்னு வந்து எனக்கு அரசியலுக்கு நான் இருக்கேன், எனக்கு அந்த போஸ்ட் அடிச்சு கொடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விரயங்கள், தவிர்க்க முடியாத விரயங்கள் என்பது இருக்கு. அதே போல தவிர்க்க முடியாத ஒரு மருத்துவ விரயமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். யாருக்கா அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மருத்துவ உதவி தேவைப்படும், ஸோ அவரை கூட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போகிறது, இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதே போல புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து உங்களை வந்து வரும். அதே போல் என்னக்கா பழைய தொழிலே மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒரு மனம் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா அதே கம்பெனிலேருந்து மீண்டும் உங்களை கூப்பிடுவாங்க, நல்ல சேலரி கொடுக்குற, நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுக்குறன்னு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லை நிறைய பேர் வேலை தேடுறவங்களா தான் வச்சுங்க, ஏற்கனவே நீங்கள் வேலை செய்த கம்பெனியிலே உங்கள் நண்பர்கள் மூலமாக அணுகுனீங்கன்னாவே அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. எப்பொழுதும் என்னன்னா கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் அடுத்தவருக்கு அந்த உத்தரவாதம் கொடுப்பதை தவிர்த்துக்கணும் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த உத்தரவாதமே இவங்களால நிறைவேற்ற முடியாமல் போகும். ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்து தனவரவு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளால் தடைப்படும். திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துருப்பாங்க, பார்த்தா எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு, இந்த காலத்தில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியும், எலெக்ஷன் முடிஞ்சோன்னு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பொருளாதார விஷயங்கள் சில தடை தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் கன்னிராசிக்காரர்கள் பார்த்தா புதிய
வாகனத்தை மாற்றுறது, வீட்டுக்கான அந்த தனவரவு லோன் ஏதாவது கேட்டுருந்தா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைச்சி வீடு கட்டக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் கண்டிப்பாக இந்த உருவாட்டம். மேலும் இடம் விற்கிறதுக்கான வீடை விற்கிறது, விற்பனை செய்வதற்கான அந்த வாய்ப்புகளுக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இந்த காலகட்டம் அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் குழந்தைகளுக்காக எடுத்த அந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். குழந்தைகளால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மருத்துவ விரயம் கூட சூழ்நிலைகளால் ஏற்படும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அப்பாவை போய் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்பாவே அரசியலில் நிற்பார், அதுக்காக இவங்க போய் கொஞ்சம் அந்த அரசியல் இன்வால்மெண்ட் இந்த காலகட்டத்தில் அதிகம். அதே போல் சூழ்நிலைகள், ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகள் கொஞ்சம் அந்த சட்டம் சார்ந்த விஷயம், போலீஸ் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயத்தில் ரூல்ஸை பிரேக் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அதன் மூலயமா சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்கள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடம்புல ஏதோ ஒரு சிறிய ஒரு வெட்டு காயம் ஏற்படுது, இல்லை உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவம் சிகிச்சைக்காக போயிருப்பாங்க, பார்த்தா அது அறுவை சிகிச்சை வரையும் கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் எனக்கு அந்த பல்லுக்கு மருத்துவம் பண்ணுவது, பல்லை பிடுங்குறது, இல்லை பல்லுக்கு அந்த காப்பு போடுறது, இந்த மாதிரியான நிறைய பேர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்க இந்த மருத்துவ விரயத்தை தவிர்க்கணும்னா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த சர்ஜரியை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கனாவே, ஏன்னா இது எல்லாமே கோச்சார கிரகங்கள் செய்யக்கூடிய விஷயம் தான். ஸோ அதனால் இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு ஷார்ட் டைமாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நகர்த்தி போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த தன்மைகள் எல்லாமே மாறிடும் சொல்ல முடியும். ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு என்னடா நமக்கு பிரச்சனை வந்துச்சேன்னா இதெல்லாமே ஒரு குறுகிய காலம் தான். ஏன்னா கோச்சாரங்கள் மாதப்பழம் எல்லாமே ஒரு குறுகிய, அடுத்த மாதம் இந்த விஷயம் எல்லாமே மாறிடும். ஆனால் கண்டிப்பாக மாறும். ஏன்னா நன்மையும் தீமையும் எல்லாமே எப்போதும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் நன்மையாக இருக்கும், கொஞ்சம் கிரகங்கள் மாறும்போது அது சில நேரத்தில் சில உபாதைகளை கொடுத்துட்டு போயிடும்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா மனசில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய விஷயத்தை ஏதோ ஒன்று நினச்சி என்றைக்கோ நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி கூட ஒரு சண்டை போட்டிருப்பாங்க, இல்லை தம்பி தங்கை அந்த உறவு கிட்ட ஏற்பட்ட அந்த பழைய விஷயத்தை நினச்சி அதனாலேயே எங்கேயோ தம்பி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காசை கொடுத்துருப்பாங்க, அந்த காசை பார்த்தீங்கன்னா வாங்க முடியாமல் அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே போல் எனக்கு ஏற்கனவே இருந்த அந்த பழைய வியாதிகள் சொல்லக்கூடிய உடம்புல பழைய ஏதாவது ஸ்கின் டிசீஸ், அலர்ஜிஸ் ஏதாவது இருந்திருக்கு, அதை கவனிக்காமல் விடும்போது அதுவே இந்த காலத்தில் ஏதோ ஒரு ட்ரிகர் வீரியம் அடைஞ்சு மேலும் அந்த வியாதியோட தன்மை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வந்துச்சுன்னா அதுக்கு உடனடியாக மருத்துவத்தை செஞ்சுருங்க. இல்லைன்னா அது ஒரு குரானிக் டிசீஸ் மாதிரி நீண்ட கால வியாதியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு தொழிலில் இருந்த அழுத்தமான சூழ்நிலை, ஏன்னா நிறைய பேருக்கு தொழிலை விட்டு வேறு தொழில் போகலாமெல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த அழுத்தமான விஷயங்கள் மாறி தொழிலில் சாதகமான சூழ்நிலைகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கொடுக்காதனால நிறைய பேருக்கு வேலையை விட்டுறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உடனே ப்ரொமோஷன் கொடுக்குறோம், நீங்கள் இருங்க அடுத்த மாதம் ப்ரொமோஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர் இந்த என்ன சொல்கிறது, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாக ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சில சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஸோ சில முக்கியமான விஷயங்களை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாத விஷயத்தில் தவிர்த்துக்குங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.